அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஸ்ரீ சுக்கிர பகவான் ஆசியால் காதலில் கொடிகட்டி பறக்க போகும் 3 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜூலை மாதத்தில் சுக்கிர பகவானின் பலத்தால் 3 ராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கை மலர வாய்ப்புள்ளது. மூன்றாவது, இந்த 3 ராசியினருக்கு தங்க புதையல் போன்ற பணவரவு மற்றும் தொழில் வளர்ச்சி ஏற்படவும் அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளன. இந்த நேரத்தில் அன்பையும் செல்வத்தையும் ஒரு சேர வழங்கும் அதிர்ஷ்ட நேரமாக அமைகிறது. இந்த சுக்கிர பகவான் ஆசி இந்த ராசிகளுக்கு நேரடியாக கிடைக்கிறது. அன்பும் தங்க புதையலும் ஒன்றாக கிடைத்தால் எவ்வளவு மனிதனுக்கு நன்மை. ஜூலை மாதத்தில் ஜோதிட ரீதியாக பல முக்கியமான மாற்றங்கள் நடைபெற இருக்கின்றன. குறிப்பாக சுக்கிரன் பலம் பெறும் காலமாக இருப்பதனால் காதல் மலரும், திருமணம் நடைபெறும், செல்வம் அதிகமாக கிடைக்கும், ஆடம்பர வாழ்க்கை கிடைக்கும், அழகு, வசதி, குடும்ப மகிழ்ச்சி போன்ற விஷயங்கள் பல ராசிக்காரர்களின் நல்ல பலன்களை அனுபவிக்கலாம். அதிலும் குறிப்பாக இந்த 3 ராசிகளுக்குள் காதல் வாழ்க்கை புதிய திருப்பத்தை எடுக்குமாம். அன்பும் அரவணைப்பு அதிகரித்து திருமண வாழ்க்கை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் மாறும். அதே நேரத்தில் மற்றொரு 3 ராசிகளுக்கு எதிர்பாராத பணவரவு, சொத்து சேர்க்கை, தொழில் வளர்ச்சி போன்ற தங்க புதையல் போன்ற வாய்ப்புகள் உருவாக வாய்ப்புகள் இருக்கின்றன. முக்கியமாக இது ஜோதிட சாஸ்திரம் உறுதியாக கூறுகிறது. இந்த அதிர்ஷ்ட நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் மிகப்பெரிய வெற்றிகளையும் சாதனைகளையும் படைக்கலாம் என்கின்றனர் ஜோதிடர்கள். முதலாவதாக ரிஷபம் ராசி நண்பர்கள் இருக்கிறார்கள். சுக்கிரனின் ஆதிக்க ராசியான ரிஷபத்திற்கு ஜூலை மாதம் காதல் ரீதியாகவும் மிக சிறப்பான காலமாக அமையலாம். குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த நேரத்தில் வேலை தொடர்பான சட்டென எந்த ஒரு செயல்களும் சட்டென இறங்கலாம். தேவையில்லாத அவர்களுக்கு எந்த ஒரு கையெழுத்தும் இல்லாமல் எந்த ஒரு நண்பர்களாக இருந்தாலும் அவர்களிடையே மன சம்பந்தப்பட்டு எந்த ஒரு கையெழுத்து எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் பணத்தை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். பிடித்தவர்களுடன் சேரும் நேரம் உங்களுக்கு நெருங்கிவிட்டது. நீண்ட தினங்களாக மனதில் வைத்திருந்த காதலை வெளிப்படுத்த தைரியம் கிடைக்கும். ஏற்கனவே காதல் இருப்பவர்களுக்கு உறவு மேலும் வலுவடையும் என்கின்றனர் ஜோதிட வல்லுநர்கள். குடும்பத்தினரின் சம்மதத்துடன் திருமண பேச்சுகளும் முன்னேற வாய்ப்புள்ளதனால் உங்கள் வாழ்வில் கெட்டி மேளம் கொட்டும் சத்தம் கேட்கிறது. கணவன் மனைவியிடையே இருந்த சிறிய கருத்து வேறுபாடும் கூட மறைந்து மீண்டும் அன்பு அதிகரிக்கும் சூழ்நிலை உருவாகிறது. உருகி காதலித்து வந்த வாழ்க்கை இன்பமயமாக மாற்றிக்கொள்ளும் காலம் இது என்றால் அது மிகையல்ல. குறிப்பாக இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை திருமணம் நடைபெறாமல் இருந்தால் உங்களுக்கு திருமண வாழ்க்கை அமையும். திருமணம் அடைந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. சுக்கிரன் ஆதிக்க ராசியான ரிஷபத்திற்கு ஜூலை மாதம் காதல் ரீதியாக மிக சிறப்பான காலகட்டமாக இருக்கிறது. பிடித்தவர்களோடு சேரும் நேரமாக இது இருக்கமையால் சற்று அமைதியுடனும் தேவையில்லாத சண்டை சச்சரவு அம்பு வழக்குகளில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். சற்று அமைதியுடன் இருக்க வேண்டும். பண ரீதியாக அதிகப்படியான நல்ல நேரம் இவர்களுக்கு ரிஷபராசியினருக்கு இருப்பதனால் தேவையில்லாத பணத்தை எடுத்து பேங்க் போன்ற பாதுகாப்பான இடங்களில் வைத்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் இவ்வளவு பணம் வருகிறதை வட்டிக்கு நாம் விடலாம். தேவையில்லாத தொழில் தொடங்கலாம். இதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு தேவையில்லாத நண்பர்களை கூட்டு சகவாசம் சேர்த்து கொண்டு பணத்தை அளிப்பதற்கான வழியை தேட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு. நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தினர், உங்கள் மனைவி, அதாவது உங்கள் மனைவி ரீதியான அவர்களிடம் ஆலோசனை கேட்டு அவர்களை கூட்டி தொழில் செய்து கொண்டு இருக்கலாம். தேவையில்லாத நண்பர்களை கூட வைத்து கொண்டு குளிபறிக்கும் நண்பர்கள் யார் என்று தெரியாமல் அதற்கேற்றாற்போல் நீங்கள் தொழிலை தொடங்கி மாட்டிக்கொள்ள வேண்டாம். மேலும் இவர்களுக்கு உறவு மேம்படும், வலுவடையும் என்கிறார்கள் ஜோதிட வல்லுநர்கள். குடும்பத்தினரின் சம்மதத்துடன் திருமண பேச்சுகள் முன்னேற வாய்ப்புள்ளதனால் சற்று அமைதியுடன் அழகான பெண்களை திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு இருக்கின்றன. காதல் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவானுடைய முழு அருள் கிடைத்து விடுகிறது. இது முக்கியமாக உங்களுக்கு நல்ல காலம் கிடைக்கக்கூடிய காலமாகும். தனிமையில் இருந்தவர்களுக்கு
வாழ்க்கையில் புதிய நபர் ஒருவர் நுழைவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இது எதை குறிக்கிறது என்றால் திருமணம் ஆகக்கூடிய நேரமாக இந்த நேரம் துலாம் ராசி நண்பர்களுக்கு இருக்கிறது. அதாவது பழைய காதல் மீண்டும் வளரலாம், பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரவும் வாய்ப்பு இருக்கலாம், குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் அதிகரிக்கும், மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி உறவுகளின் நம்பிக்கை கண்டிப்பாக அதிகமாகிறது. முக்கியமாக திருமணத்தை நோக்கி ஏங்கி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமணம் நடைபெற அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. தனிமையில் இருந்தவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களால் அனைவரும் ஒரு மனதோடு சேர்ந்து இவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. பிரிந்த காதல் மீண்டும் சேர வாய்ப்பும் இருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் அதிகமாகும், மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி உறவுகளின் மீது அதீத நம்பிக்கை உங்களுக்கு ஏற்பட அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. துலாமை பொறுத்தவரை சற்று அமைதியுடனும் வேலையில் ஈடுபட்டீர்கள் என்றால் செல்வந்தராகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என இருந்து கொண்டு இருந்தீர்கள், பணம் சேர சேர எல்லாம் தானாகவே வரும். ஆகையினால் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்கலாம். உங்களுக்கு திருமணம் ஆகாமல் பெண் தேடிக்கொண்டு இருப்பவர்கள் புரோக்கர்களை சந்தித்து மனவேதனையில் இருக்கும் துலாம் ராசி நண்பர்களுக்கு இது திருமணம் நடைபெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கிறது. இறுதியாக மீனம் ராசி நண்பர்கள். மீனராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் உணர்வுகள் நிறைந்த காலமாக இருக்கின்றன. காதல் தொடர்பான தடைகள் மெதுவாக விலகி உங்களுக்கு திருமணம் நடைபெறும். நீண்ட நாள் காத்திருந்த நல்ல செய்தி கிடைக்கும். திருமண முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாட்டில் இருக்கும் துணையுடன் மீண்டும் இணையும் வாய்ப்புகள் சிலருக்கு அமையலாம். காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான திருப்பங்கள் கிடைக்கும் காலமாக இது அமையக்கூடுகிறது. முக்கியமாக இந்த ராசிக்காரர்களுக்கு அனைத்தும் நல்லபடியாக நடைபெறுகிறது. அடுத்ததாக சிம்மம் ராசி நண்பர்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு பணவரவு எதிர்பார்த்ததை விட அதிகப்படியாக இருக்கலாம். தொழில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். புதிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு அல்லது புதிய முதலீட்டில் நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. நீண்ட காலமாக முடியிருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். இந்த மாதம் எடுத்த முயற்சிகள் எதிர்பாராத வெற்றிகள் அனைத்தும் கைகூடி வர அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.